இந்த 2026 தேர்தல்களில் தோல்விகள் கடந்த ஆட்சியாளர்கள், அதாவது இரு பெரும் கட்சிகள் தோல்விகளை ஏன் சந்தித்தாங்க அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். பார்ட் 1 போட்டிருக்கேன், இது பார்ட் 2. இதில் முக்கியமாக அரசு ஊழியர்களும் அந்த அரசு ஊழியர்கள் சார்ந்த நிர்வாகத்தில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு அவர்கள் என்ன மாதிரி மனோநிலைகளை இந்த 2026 தேர்தலில் சந்தித்தாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் விலாவரியாக நம்ம பார்த்துடலாம். இப்போது 2026 தேர்தலுக்கு முன்னால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அதாவது ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு ஓபிஎஸ் கொஞ்சம் காலம் இருந்ததுக்கு அப்புறமா எடப்பாடி பழனிசாமி தான் கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தார். அதற்கு பிறகு கடந்த 5 ஆண்டுகளில் அதிமுக அரசு ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி இருந்தது. இப்போ அந்த 4 ஆண்டுகளில் என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது அரசு ஊழியர்களுக்கு என்ன நடந்ததுன்னு. இப்போ அரசு ஊழியர்களுக்கு மத்தியில் பாரதிய ஜனதா கட்சி வந்ததுக்கு அப்புறமா பல பிரச்சனைகள் அடிப்படையில் பழைய ஓய்வூதியம் அப்படின்றது அவங்களுடைய அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுடைய கோரிக்கையாக இருக்குது. அதை அவங்க தொடர்ந்து முன்வைத்து ஜாக்டோ ஜியோ இன்னும் பிற அமைப்புகள் எல்லாம் போராடிக்கிட்டே இருக்கிறாங்க. அவர்களுக்கு தீர்வு கிடைக்கல. இது சம்பந்தமாக ஊதிய முரண்கள் இருக்குது. அவங்களுக்குள்ள ஆசிரியர்களில், இடைநிலை ஆசிரியர்களுக்குள்ள ஊதிய முரண்கள் இருக்குது. அப்புறமா பணி உயர்வு சம்பந்தமான சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. அந்த அதே மாதிரி அரசு ஊழியர்கள் பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருக்குது, முறையாக நிரப்பப்படாமல் இருக்குது. இப்படியெல்லாம் அதே மாதிரி பணி மாறுதல்கள் முறையான முறையில் ஜெயலலிதா காலகட்டங்களில் ஒற்றை சாளர முறையில் வெளிப்படையான பணி மாறுதல்களுக்கெல்லாம் அவங்க பல முன்னெடுப்புகளை நடத்தியிருந்தாங்க. ஒரு மாவட்டத்துக்குள்ளே நீங்கள் பணிமாறுதல் கேட்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு முறைகளை அவங்க வெளிப்படைத்தன்மையோட பணம் இல்லாமல் அதை செஞ்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த அதிமுக ஆட்சியில் அந்த வெளிப்படைத்தன்மை போச்சு. அதை செய்யவே இல்லை. அவங்க யார் வேணாலும் பணம் இருக்கிறவங்க பணிமாறுதல்களை பெறக்கூடிய சூழல் உருவாச்சு. அதனுடைய உச்சகட்டமாக தேர்தலுக்கு ஒரு வருடத்திற்கு முன்பாக நீங்கள் உங்களுக்கு பக்கத்தில் ஒரு இடம் வேணும், ஒரு ஆசிரியராகவோ இல்லை ஒரு வருவாய்த்துறையிலையோ இல்லை ஒரு பத்திரப்பதிவுத்துறையிலையோ ஒரு மின்சார வாரியத்துறையிலையோ எதுலேயோ ஒன்றில் போய் ஒரு அனிமல் ஹஸ்பண்ட்ரிலையோ நீங்கள் போய் உங்களுக்கு ஒரு வேலை உங்கள் அருகாமையில் வேணும்னா நீங்கள் பணம் வச்சுருந்தீங்கன்னா, உங்களுக்கு அரசியல் லிங்க் இருந்ததுன்னா நீங்கள் போய் அதை சொல்லி இந்த இடம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்த கொடுத்துருவாங்க. அங்கே ஏற்கனவே ஒருத்தர் பணியில் இருப்பார் தானே, அவர் ஒரு வருஷத்துக்கு முன்னால் தான் பணத்தை கொடுத்து அந்த இடத்துக்கு வந்திருப்பார். அவரை தூக்கிட்டு உங்களை போட்டுருவாங்க. திரும்பவும் உங்கள்கிட்டையும் கேட்பாங்க. என்ன கேட்பாங்கன்னா, அவர் இவ்வளோ பணம் கொடுத்துருக்காரு, நீங்கள் அதோட கொஞ்சம் கூடுதலாக கொடுத்தீங்கன்னா உங்களை அதே இடத்துல நிறுத்திடுவோம், அவரை இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் ஏதாவது ஒரு இடத்துக்கு நாங்கள் மாற்றிடுவோன்னு சொல்லி இது எல்லா துறையிலையும் தலை விரிச்சு ஆடிச்சு. அந்த அதிமுக ஆட்சியில் அரசு ஊழியர்கள் சார்ந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும் பொழுது இது ரொம்ப காமெடியாலாம் அப்போ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பணம் கொடுத்தீங்கன்னா 6 மாதம் இருக்கிறவனை கூட தூக்கி அடிச்சுட்டு அந்த இடத்துல உனக்கு கொடுத்துருவாங்க, நீ போய் ட்ரை பண்ணு அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறமா வேலை வாய்ப்பு முறையற்ற முறையில் பல நியமனங்களை உருவாக்குனாங்க. அதாவது இன்றைக்கி இருக்கிற நீதிமன்றத்துக்குள்ளே வேலை செய்யக்கூடியவங்க, அதாவது நீதிபதியை தவிர்த்து மற்ற பணியிடங்கள், அரசு பணியிடங்களில் வேலை செய்யக்கூடியவங்க குரூப் 4 வருவாங்க. அவங்களுக்கு பணி சுமை அவ்வளோ அதிகமாக இருக்கும். ஏன்னா நீதிபதிகள் அவர்களை பற்றி எந்த விதமான இதுவும் இருக்காது. அந்த மாவட்ட நீதிபதிகளாக இருக்கிறவர்களுக்கு பெரும்பான்மையவர்களுக்கு சட்டமும் தெரிகிறதில்ல, பக்கத்தில் வேலை செய்கிறவனுடைய பிரச்சனையும் தெரிகிறதில்ல. அப்படிங்கிறது தான் கடந்த காலங்களில் எனக்கு இருக்கிற அனுபவத்தின் அடிப்படையில் சொல்கிறேன். ஸோ அந்த ஊழியர்கள் அவ்வளோ பணி சுமையில் இருப்பாங்க. நீங்கள் டெம்பரவரியாக இருக்கலாம், இல்லை குரூப் 4 வழியாக உள்ளே வந்திருக்கலாம். அப்படி அந்த பணியிடங்கள் நிறைய இடங்களில் இது இருந்தது, அதாவது நிரப்பப்படாமல் காலி பணியிடங்கள் இருந்தது. அந்த பணியிடங்களை எல்லாம் அந்த அதிமுக ஆட்சியில் நிரப்புனாங்க. அது பணத்தை வாங்கி நிரப்புனாங்களா, ஜாதி அடிப்படையில் நிரப்புனாங்களா அப்படியெல்லாம் எனக்கு தெரியாது. எங்கள் பகுதிகளில் நிறைய இடங்களில் இருக்கிற காலி பணியிடங்கள் எல்லாம் நிரப்பப்பட்டுச்சு. அவங்க எல்லாமே ஒரு பிஎஸ்சி முடித்தவங்க, ஒரு இருக்கிறவங்க அங்கே உள்ளுக்குள்ளே போனால் போதும் அப்படின்றதுக்கு அந்த ஒரு முன்னாடியே அது இருக்குது. பல ஆண்டுகளாக அப்படி இருக்குது. டெம்பரவரியாக ஒருத்தர் உள்ளே அனுப்புறது, அதுக்கப்புறமா அவர் ஒரு குரூப் 4 அட்டன் பண்ணி ஒரு மினிமம் ஸ்கோர் எடுத்தார்னா அவர் அப்படியே பர்மனெண்ட் பண்ணிக்கிறது. அப்படி ஒரு 10 பேர் எனக்கு தெரியும் அப்படி ஆனவங்க. அப்புறமா இந்த அதிமுக காலகட்டத்தில் உள்ள நுழைஞ்சவங்களையும் நிறைய பேர் எனக்கு தெரியும். ஆனால் அதில் பெரும்பான்மையானவர்கள் அவ்வளோ பணம் கொடுத்து போனதுனால தான் நினைக்கிறேன் அவங்களால அந்த வேலையில் தொடர்ந்து இருக்க முடியல. அவங்க வெளியேறி வந்துட்டாங்க. அந்த பணம் எப்படி அவங்களுக்கு கிடைச்சதா கிடைக்கலையான்னு எனக்கு தெரியாது. பலருக்கு தொலைதூரத்தில் அதை கொடுத்தாங்க. ஏன்னா கொஞ்ச நாள் நீங்கள் இருங்க, அதுக்கப்புறம் பர்மனெண்ட் ஆனப்புறம் உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்குறோம் அப்படின்னு. இப்போ ஒரு சேலத்தில் இருக்கிற ஒரு பணி கேட்டார்னா அவருக்கு அரியலூரில் போட்டு கொடுத்தாங்கன்னா இவ்வளோ சிக்கல்கள் உருவாகும், ஒரு திருமணமான பெண்கள் அப்படின்ட்டு.
ஸோ அப்போ அங்கே அந்த அந்த பணியிடங்களில் பலரும் நீடிக்கலை. ஆனால் இன்றைக்கும் அந்த நீதிமன்றங்களுக்குள்ளே இருக்கிற அந்த நீதிபதியை தவிர்த்த பணியாளர்கள் அனைவருமே வந்து எழுத்தர்கள், இன்னும் பிற மிகுந்த மன உளைச்சலையும் மிகுந்த பணிச்சுமையிலும் தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நடந்தது. அப்போ பார்க்கும்போது அந்த வேலைக்கு பணம் இல்லாதவர்களோட மனநிலை என்னவாக இருக்கும், அந்த போஸ்டிங்கை பார்க்குறவங்க மக்கள் மத்தியில் என்ன மாதிரியான பரப்புரை நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குங்க. இது அந்த காலகட்டத்தில் நடந்தது. அதாவது முறையற்ற பணி மாறுதல்கள், அப்புறமா வந்து பணி உயர்வுகள் கொடுக்க வேண்டியவர்கள் கொடுக்கல, நிறைய காலி பணியிடங்கள் நிரப்பப்படலை, அரசு ஊழியர்களுடைய கோரிக்கைகள் எதையுமே அந்த அரசு அப்போ செவிசாய்க்கலை, தன்னொண்டித்தனம் இருந்தது. இதன் அடிப்படையில் அந்த ஆட்சி போச்சு. அந்த அரசு ஊழியர்கள் அவங்களுக்கு எதிர்நிலையில் செயல்பட்டு திமுக ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்து திமுக திரும்பவும் வந்தது. திமுக திரும்பவும் இதோட வரலை. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறது அப்படின்னா, அப்போது அதிமுக 2வது முறை வெற்றி பெற்றிருக்கு. அதுக்கப்புறமா திமுக வெற்றி பெறாங்க. ஆனால் அப்போவும் நிறைய தொகுதிகளில் வெற்றி பெறலை. அதிமுகவினுடைய பிரச்சனைகள் இருந்தாலும் அதிமுக ஓரளவுக்கான வெற்றியை பெறுது. திமுக ஆட்சி அமைக்கக்கூடிய தகுதியோடு வந்துடுது. இது அந்த காலகட்டத்தில் நடக்குது. அந்த காலகட்டத்தில் நான் எல்லாருக்கும் எதிராகவும் டாஸ்மாக்கும் கொழுந்து விட்டு எரிஞ்சுது. அங்கேயும் பாட்டிலுக்கு 10 ரூபா எல்லா பிரச்சனையும் இருந்தது. சந்து கடைகள் அப்போ கொஞ்சம் குறைச்சலாக இருந்தது, மிகப்பெரிய அளவுக்கு அது இல்லை. அப்புறமா சட்ட ஒழுங்கில் பிரச்சனைகள் இருந்தது, பள்ளிக்கூடங்களில் பிரச்சனைகள் இருந்தது, எல்லா இடங்களிலுமே அந்த பிரச்சனைகள் இருந்தது, அந்த கட்சி சார்ந்த பிரச்சனைகள் இருந்தது. அப்புறமா முன்னாடி திமுக காரர்கள் தான் கட்ட பஞ்சாயத்துகள் எல்லாம் கோலோச்சுவாங்க. வந்து காவல் நிலையங்கள் பக்கத்தில் காவல் நிலையங்களுக்குள்ளே எல்லாம் கட்ட பஞ்சாயத்துகள்லாம் நடக்கும். அது அந்த அதிமுக ஆட்சி காலகட்டங்களில் நடந்தது. அதுக்கப்புறமா அதாவது திமுகவுக்கு இணையான கட்ட பஞ்சாயத்துகளை அப்போ அதிமுகக்களில் நடந்தது. அதெல்லாம் ஜெயலலிதா காலகட்டங்களில் கட்சிக்காரர்களை காவல் நிலையங்களுக்குள்ளே அனுமதிக்க மாட்டாங்க, அவங்க போகக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக அவங்க ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அந்த ஆட்சி காலத்தில் அரசு ஊழியருக்கு எதிராக எப்படி செயல்பட்டாங்கிறத பார்த்து அதுக்கப்புறம் இந்த ஆட்சியில் என்ன நடக்குது அப்படின்னா, இதே தான். அதே அந்த அதிமுக ஆட்சியில் என்னெல்லாம் பண்ணாங்களோ அது எல்லாமே திமுக ஆட்சியில் அரசு ஊழியர்கள் நடந்தது. அரசு ஊழியர்களுக்கு வந்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம், ஊதிய முரண்பாடுகளை குறைப்போம், பணியிடங்கள் காலி பணியிடங்களில் நிரப்புவோம், இப்படி பல கோரிக்கைகளுக்கு பல தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்து தான் திமுக அரசு வந்தது. ஆனால் அந்த திமுக அரசு அதை செய்யவே இல்லை. அது எதுவுமே அவங்க வந்து செயல்படுத்தலை. அதனால் கடைசி ஆக அனைத்து அரசு ஊழியர்களும் திமுக அரசு மேலேயும் வெறுப்பாக இருந்தாங்க. இந்த தேர்தலில் அரசு ஊழியர்களில் பெரும்பாலானவர்கள், அது தபால் ஓட்டுகளில் அது ரிஃப்ளெக்ட் ஆச்சா எனக்கு தெரியாது, தபால் வாக்குகளே வந்து புதிய கட்சிக்கு தவேக கட்சிக்கு விழுந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அப்போது நிறைய அரசு ஊழியர்கள் வந்து திமுக அதிமுகவுக்கு எதிர்த்து வாக்களிச்சிருக்காங்க, படித்த நல்ல வேலையில் இருக்கிறவங்க. அதுக்கு திமுக ஆட்சியில் என்னெல்லாம் நடந்ததுங்கிறத நான் ஒரு துறை ரீதியாக வரிசையாக நான் சொல்கிறேன் பாருங்கள். ஆசிரியர்கள் முதல்ல எடுத்துப்போம். ஆசிரியர்கள்லையும் பணிமாறுதல்கள். இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஆசிரியராக இருக்கிறாரு, ஒரு இது முடிச்சுட்டு ஒரு கிராஜுவேஷன் முடிச்சுட்டு தன்னை போஸ்ட் கிராஜுவேட் டீச்சராக தன்னை அப்ளேட் பண்ணிக்கிறாருன்னு வச்சுப்போம். ஒரு பிடியாக இருக்கார், அவர் பிடியை வந்து வேலை எடுபடி மாதிரி. ஆனால் அங்கே இருக்கிற பற்றாக்குறை இருக்கும். ஒரு பள்ளியிலையும் வந்து தலைமை ஆசிரியரோட அலுவலகத்தில் நிறைய வேலைகள் இருக்கும். அதில் வந்து பிடி ஆசிரியர்களை தான் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் அதுதான் நடைமுறையில் இருக்குது. அவங்க வந்து நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் என்னென்ன வேலையெல்லாம் செய்யணுமோ அந்த வேலையெல்லாம் வந்து உடற்கல்வி ஆசிரியர் செய்வார். அப்போ அதில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கிராஜுவேஷனை எப்படியாவது முடிக்கிறாங்க, ஒரு போஸ்ட் இதில் கரஸ்லையோ இதுலையோ உள்ள ஒரு கிராஜுவேஷனை முடிச்சுட்டு அவங்க போஸ்ட் கிராஜுவேட் டீச்சராக தன்னை மாற்றிக்கிறாங்க. அப்போ நீங்கள் ஒரு போஸ்ட் கிராஜுவேட் டீச்சராக மாறிட்டு நீங்கள் அதுக்கு போகும்போது உங்களை தூக்கி ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு உங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அங்கே உங்களுக்கு பிஜி டீச்சராக கொடுப்பாங்க. இப்போ உங்கள்கிட்ட பணம் இருந்தது அப்படின்னா, கடந்த ஆட்சியில் சொல்கிறேன், திமுக ஆட்சியில், அப்போ நீங்கள் வந்து பணத்தை கொடுத்து உங்கள் அருகாமைக்கிட்ட நீங்கள் வாங்க முடியும். எனக்கு தெரிய ஒருத்தருக்கு வந்து பணம் கொடுத்துட்டாரு, அங்கே பக்கத்தில் எதுவுமே வேக்கண்ட் இல்லை, அது உயர்நிலைப்பள்ளி, ஒரு உயர்நிலைப்பள்ளி அருகாமையில் இருக்குது. அது வந்து ஒரு அப்கிரேடில் இருக்குது. அதாவது உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளியாக அப்கிரேட் ஆகுது, அப்கிரேடில் இருக்குது. அது வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. அந்த பள்ளிக்கு எந்த விதமான இதுவுமே கொடுக்காம அதை வந்து உயர்நிலைப் பள்ளியாக மாற்றிட்டு, அதாவது எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டும் கிடையாது, எதுவுமே கிடையாது, அதுக்கு வெறும் அரசாணை மட்டும் இந்த பள்ளி உயர்நிலைப் பள்ளியாக மேல்நிலைப் பள்ளியாக உயர்த்தப்படுது, தரம் உயர்த்தப்படுதுன்னு சொல்லி அவருக்கு அங்கே போஸ்டிங்கை போட்டு கொடுத்துறாங்க.
ஸோ இந்த மாதிரி பல ட்ரான்ஸ்ஃபர்கள் நடந்திருக்கு. இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய மனைவி நீங்கள் ஒரே இடத்துல வேலை செய்யணும்னா உங்களுக்கு சரியான லிங்க் தெரிஞ்சதுன்னா நீங்கள் போய் பணத்தை கொடுத்தீங்கன்னா உங்கள் 2 பேர்த்தையும் ஒரே பள்ளியில் போட்டுருவாங்க. இப்போ அதனால் என்ன ஆச்சுன்னு நான் சொல்கிறேன் தொடர்ச்சியாக. இப்படி பல பணிமாறுதல்கள் பணத்தின் அடிப்படையில் நடந்தது. அப்போ பள்ளிகளுக்குள்ளே இந்த மாதிரி வரும்பொழுது என்னென்னா ஜாதி ரீதியான இப்போது அந்த பகுதியை சேர்ந்த ஒரு ஜாதியை சேர்ந்தவர் வந்து அங்கே வேலைக்கு இருக்கார், டீச்சராக இருக்காருன்னா அங்கே ஜாதி சார்ந்த ஒரு ஒருங்கிணைப்பு ஏற்படுது. ஆசிரியர்கள் நடுவில் ஜாதிய ஒருங்கிணைப்புகள் ஏற்படுது. அந்த ஒருங்கிணைப்புகள் அடிப்படையில் அங்கே படிக்கிற பொருளாதாரத்தில் கீழ்நிலையில் இருக்கிற பெரும்பாலான சமூகங்கள் தாழ்த்தப்பட்ட அல்லது தாழ்த்தப்பட்ட நிலையில் இருக்கிற பிசி சமூகங்கள் தான் அங்கே உள்ளே இருக்குது. அந்த சமூகங்களுக்கிடையே இவங்க வந்து ஆல் பாஸ் இருக்கிறதாலையும் ட்ராப் அவுட்டுக்காக வந்து நாங்கள் அதை வச்சுருக்கோன்னு இவங்க சொல்கிறதாலையும் ப்ராப்பராக யாருமே பள்ளியில் வகுப்புகளை எடுக்கிறதில்ல. குறைந்தபட்ச அளவுக்கு ஒரு 40% ஆசிரியர்களை தவிர்த்து மீதி 60% ஆசிரியர்கள் முறையாக குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கணும், அவர்களுடைய அறிவை வளர்க்கணும், சுற்றுப்புறத்தில் எப்படி நடந்துக்கணும், வாழ்வியல் எப்படி நடந்துக்கணும், நாளைக்கு நீ வெற்றி பெறணும்னா என்ன செய்யணும், எதிர்காலத்தை குறித்தான பார்வைகளை எதையுமே அவங்க விதைக்கலை. ஜாதி ரீதியாக அங்கே இருக்கிற இப்போ நான் ஒரு ஜாதி சேர்ந்தேன்னா என் ஜாதி சேர்ந்த பசங்க எத்தனை பேர் அங்கே இருக்கிறாங்களோ அவங்களோட இதை வந்து பிடிச்சி வச்சுக்கிறது. நான் சப்போஸ் வெளியில் போகும்போது அவங்க வந்து அழுகிற மாதிரியான சீன் போடுறது, அந்த மாதிரி எல்லா வேலைகளையும் செய்தாங்களே ஒழிய படிப்பு கொடுக்கணும், அதே தன் சொந்த ஜாதி சேர்ந்த பையன் படிக்கணும், அவன் ஏதாவது ஒரு வேலைக்கு போகணுங்கிற எண்ணம் அவங்கக்கிட்ட இல்லை. எப்படி வந்து ஒரு அரசியல்வாதி வாக்குக்காக தன் ஜாதியை பயன்படுத்துகிறானோ அதே மாதிரி பல ஆசிரியர்கள், இது வந்து குறைவான ஆசிரியர்கள் தான், எல்லாரையும் நான் சொல்லக்கூடாது, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான ஆசிரியர்கள் இது வந்து வளர ஆரம்பிச்சுட்டே இருந்தது, அதிகரிக்க ஆரம்பித்தது. அந்த மாதிரி அந்த பள்ளிகளுக்குள்ளே நடந்தது. அதில் தான் இந்த போக்சோஸ் கேசஸ் எல்லாம் வருது. பெண்கள் மேலே கை வைக்கிறது, அதாவது பெண் குழந்தைகள், ஏன்னா இப்போ இருக்கிற பெண் குழந்தைகள் வந்து 10-11 வயதிலேயே ஒரு பெரிய பெண் போல தோற்றத்தோடு இருக்கிறாங்க. அப்போது இங்கே இருக்கிற இந்த ஆசிரியர்கள் மாண்பே அறியாதவர்கள் அந்த பெண் மேலே கை வைக்கிறது தொடர்ச்சியாக நடந்தது. அதை போன திமுக அரசு வந்து காவல் நிலையங்களுக்கு அனுப்பி வச்சதே ஒழிய துறை ரீதியாக எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அதாவது அன்பில் மகேஷ் வந்து அந்த துறையில் ஒரு துறை மினிஸ்டர், அந்த ஒரு ஆசிரியர் வந்து தவறு செய்கிறாருன்னா அடுத்த ஆசிரியர் வந்து தவறு செய்யக்கூடாத ஒரு செயல்பாட்டை அந்த ஆசிரியரை வச்சு கரெக்டாக அந்த ஆசிரியர் தப்பு தான் செஞ்சார், அந்த பொண்ணோ இல்லை வேறு யாரோ திட்டமிட்டு அது மேலே குற்றம் சாட்டலை, அந்த ஆசிரியர் தவறு செய்யாதுங்கிறத கரெக்டாக துறை ரீதியாக கண்டுபிடிச்சி அவர் மேலே முறையான நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த மாதிரியான போக்சோ கேசஸ் வந்து ஆசிரியர்கள் மாணவி மேலே கை வைக்கிற அந்த பிரச்சனையை வந்து மூளையிலேயே கிள்ளி இருக்க முடியும். ஆனால் துறை ரீதியாக கடந்த 5 ஆண்டுகளில் கல்வித்துறை மிகப்பெரிய அளவுக்கு அதில் தோல்வியை சந்தித்தது. கடைசியாக ஒரு வருஷத்துக்கு முன்னால் அது அதிகரிக்கும் போது எல்லா பள்ளிகளிலும் ஒரு கேஸ் ரிப்போர்ட் ஆகும்போது காவல்துறையை மட்டும் நம்பி அந்த ஆசிரியரை காவலர்கிட்ட ஒப்படைக்க வேண்டியது. காவல்துறையில் பணமும் சமூக தகுதி இருந்தால் காவல்துறையில் என்ன மாதிரியான மரியாதைகள் கிடைக்கும்னு தெரியும். போயிட்டு அவன் போக்சோ கேஸே இல்லாமல் வேறு கேஸ் போட்டு அவன் 10 நாளில் வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்ச நாள் சஸ்பென்ஷனில் வந்துட்டு திரும்ப வேலைக்கு வந்துடுறான். அப்போ இன்னொருத்தனுக்கு தைரியம் வருது, அப்படியே போலீஸை பிடிச்சாலும் பார்த்துக்கலாம்டா அப்படின்ற துணிச்சல் வந்து அவன் தொடர்ந்து அது நடந்துகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு வருஷத்துக்கு முன்னால் தான் கொஞ்சமாக விழிச்சிக்கிட்டு சமூக ஊடகங்கள்லாம் பேசப்படுதுன்னு பார்த்துட்டு அதையும் தப்பாக தான் ஹேண்டில் பண்ணாங்க. எல்லா ஆசிரியரையும் ஒரு மீட்டிங்கை கூப்பிட்டு வச்சு நீ வந்து பொண்ணு பக்கத்திலே போவாதன்னு சொல்லி ஆணுக்கும், பெண்ணுக்கு வந்து பையன் பக்கத்திலே போவாத அப்படின்னு தப்பாக கைட் பண்ணாங்க. அதாவது எங்கே செய்யணுமோ அங்கே விட்டுட்டு அதே ஆசிரியர்களை நல்ல ஒழுக்கமாக வேலை செய்யக்கூடிய 70% ஆசிரியர்களையும் சேர்த்து வச்சு கூப்பிட்டு வச்சு நீ வந்து பையன் பக்கத்தில் போவாத, நீ பொண்ணு பக்கத்தில் போவாதன்னா அவன் வேலை செய்கிறது பாதி பேர் கம்மி, வேலை செய்யலை. இப்போ இந்த மாதிரி ஒரு பயமுறுத்தலை உருவாக்கி நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் மாட்டிப்பீங்க, உங்கள் லைஃபே போயிடும் அப்படின்ற மாதிரியான கூட்டத்தை நடத்துனாங்க. ஸோ பள்ளிக்கல்வித்துறை எவ்வளோ கேவலமாக நடந்துக்குச்சு, துறை ரீதியாக தங்களுடைய ஆசிரியர்களை தங்களுடைய மாணவர்களை காக்க தவறிச்சு அப்படிங்கிறது இது ஒரு உதாரணம். அதுதான் மிக முக்கிய காரணம். ஆசிரியர்கள் பெண்கள் மேலே கை வைக்கிறது, அதாவது பள்ளி குழந்தைகள் மேலே கை வைக்கிறதுக்கான முக்கியமான காரணம் கடந்த திமுக ஆட்சியினுடைய மிக பெரிய தோல்வி. இதுக்கு என்ன அனுபவம் வேண்டி கிடக்கு? அனுபவமே தேவை கிடையாது. சொந்த அறிவு, கொஞ்சோண்டு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருந்தால் ஒரு பிரச்சனையை ஒரு குற்ற வழக்காக மாற்றுறதுக்கு முன்னால் குற்ற வழக்குகள் உருவாகாமல் தடுக்கிறது தான் நல்ல அரசு, அந்த நல்ல அரசில் இருக்கிற ஒரு அமைச்சரோட வேலை. அதில் மிகப்பெரிய அளவுக்கு போன அரசு தோல்வி அடைஞ்சிருக்கு. அப்போது ஒரு குழந்தையோட தகப்பனா, அங்கே படிக்கிற குழந்தையோட தகப்பன் என்ன நினைப்பான்? இந்த ஆட்சி மேலே என்ன நல்ல அபிப்பிராயமாக வீச போகிறான், மலர்களை தூவியாக வரவேற்க போகிறான். அதனால தான் அந்த மிகப்பெரிய அளவுக்கு அது வந்து ஒரு அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுடைய பெற்றோர்கள் இந்த ஆட்சி மேலே இருக்கிற வெறுப்பும், அந்த பள்ளி ஆசிரியர்கள் இந்த அரசு மேலே இருந்த வெறுப்பும் இவர்களுக்கு எதிரான வாக்குகளை வாங்கி கொடுத்துருக்கு. இது பள்ளி ஆசிரியர்கள். அப்புறமா அடுத்து அனிமல் ஹஸ்பண்ட்ரியில் இப்போ வந்து இந்த ஒரு வருஷத்துக்கு முன்னால், இந்த எலெக்ஷனுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னால்
நீங்கள் இந்த ஏதாவது உங்களுக்கு ஒரு இடம் வேணும், இந்த இடத்துல பணிபுரியுறீங்க, இந்த இடத்துக்கு நீங்கள் பணிபுரிய போகணும், அந்த இடம் வந்து சௌரியமாக இருக்குது, இல்லை உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்குது, இல்லை நீங்கள் வந்து ப்ரைவேட் ப்ராக்டிஸ் உங்களால் பண்ண முடியும், நிறையா பண்ண முடியும், அப்படி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நிறைய இடங்களை அவங்களுக்குள்ளேயே தேர்வு செய்வாங்க. அந்த இடத்துக்கு நீங்கள் போய் இந்த இடம் எனக்கு வேணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அங்கே இருக்கிற ஆளை தூக்கிட்டு உங்களுக்கு உங்கள் போஸ்டிங் போட்டு கொடுத்துருவாங்க. அப்படி கடந்த ஒரு வருஷம், அதாவது தேர்தலுக்கு முன்னால் ஒரு வருஷத்துக்கு முன்னால் இது வந்து பலரும் இன்றைக்கும் அந்த ட்ரான்ஸ்ஃபரில் இப்போ அந்த தூக்கி விடுற ஆளை வந்து 3 டிஸ்ட்ரிக்ட் தள்ளி போட்டுருவாங்க. அப்படி போடும் பொழுது என்ன ஆகும், பயங்கர பிரச்சனைகள் தான் உண்டாகும். அந்த மாதிரி நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. பலரும் தங்களோட குடும்பங்களை விட்டு பிரிஞ்சு வெளியில் தங்கியிருக்காங்க. ஒரு 2 டிஸ்ட்ரிக்ட் 3 டிஸ்ட்ரிக்ட் தங்கி வேலை பார்க்குறாங்க. இந்த மாதிரி பணத்தை வாங்கிக்கிட்டு பலருக்கும் பணிமாறுதல்களை கடந்த ஒரு ஆண்டில் கொடுத்துருக்காங்க. அதாவது அனிமல் ஹஸ்பெண்ட்ரியில் மட்டும் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா இந்த ஆசிரியர்களுக்குள்ள இடமாறுதல்களை பற்றி பேச மறந்துட்டேன். இந்த இடமாறுதல்கள் வந்து ஜெயலலிதா காலகட்டங்களில் ஒரு இடத்துல வர வச்சு ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்குள்ளே நீங்கள் யாரெல்லாம் பெண்களாக இருக்கிறாங்க, நிறைய பெண்கள் ஆசிரியர்கள் தான் இருப்பாங்க பிரைமரியில், அவங்களுக்குள்ள சரி இருந்தால் கொஞ்சம் பிரச்சனை இருக்காதுன்னு இருந்தது. அதை இவங்க வந்து தமிழ்நாடு முழுக்கவும் மாற்றினாங்க. தமிழ்நாடு முழுக்க மாற்றின என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா, ஒருத்தங்க திருநெல்வேலியில் கூட்டு வந்து தஞ்சாவூர் பக்கத்துக்கு நன்னிலத்தில் போட்டு வச்சுருக்காங்க. இப்படி இப்போ தமிழ்நாடு முழுக்க பலர் இந்த மாதிரி மாற்றிருக்காங்க. அப்போ அந்த மாதிரி அங்கேருந்து இங்கே வந்த அந்த ஆசிரியர் இருக்காங்களே, அந்த ஆசிரியர்லாம் ஒழுங்காக வேலையே செய்கிறது கிடையாது. ஏன்னா அவங்க வீட்டை விட்டு பிரிஞ்சிருக்கிறாங்க, மன ரீதியான பிரச்சனை இருக்கிறாங்க, குழந்தைகள் பிரச்சனை இருக்குது. பலர் இந்த மாதிரி பல ஆசிரியர்கள் இந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்குள்ளே பிரைமரி ஆசிரியர்களை மாற்றணும்னு ஜெயலலிதா வச்சுருந்த அந்த கோட்பாட்டிலேருந்து விலகி நின்னதால் அதை கடந்த திமுக ஆட்சிலையும் அது தொடர்ந்துச்சு. அதிமுக ஆட்சிலையும் அது ஆரம்பித்து திமுக ஆட்சிலையும் அது தொடர செஞ்சது. அதை அந்த துறை சரியாகவே கவனிக்கவே இல்லை இந்த பணி மாறுதல்களை பற்றி. அதே மாதிரி பணத்தின் அடிப்படையில் அந்த மாறுதல்கள்லாம் பெறப்பட்டுச்சு, பலருக்கும் கொடுக்கப்பட்டுச்சு. சரியான முறையில் வந்து பதவி உயர்வுகளும் வழங்கப்படலை. அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குது இதுக்குள்ளே வந்து இங்கே திமுக எப்போ வந்தாலும் இந்த கட்ட பஞ்சாயத்து அப்படிங்கிறது இருக்கும். இப்போ ஒரு பள்ளி இருக்குன்னா அந்த பள்ளிக்குள்ளே வந்து அரசியல் நுழையும். ஜெயலலிதா காலகட்டங்களில் இது தடுக்கப்படும். அதனாலேயே தான் திமுகவுக்கு எதிர்நிலையில் அதிமுகவை வச்சு அவங்க வாக்களிச்சுட்டே இருப்பாங்க. கடந்த 5 ஆண்டுகளில் பள்ளிகளில் பெற்றோராசிரியர் கழகம் போர்வையில் தலைவர், இந்த பஞ்சாயத்து தலைவர் அப்படிங்கிற போர்வையில் பிரைமரி, அதாவது தொடக்க பள்ளிகளில் மிகப்பெரிய அளவுக்கு அரசியல் அழுத்தங்கள் இருந்தது. அதாவது பிடிஓ லெவலில் இருந்த அரசியல் அழுத்தங்கள் இருக்கும், எம்எல்ஏ லெவலில் இருக்கிற அரசியல் அழுத்தங்கள் இருக்கும். அந்த ஆசிரியரை வந்து தன்னுடைய பணியை ஒழுங்காகவே செய்ய முடியாது, அவ்வளோ அரசியல் அழுத்தங்கள் இருக்கும். அப்புறம் இந்த கொடியேற்ற ஒரு பிரச்சனை வேறு இருக்குது. இவங்க வந்து இந்த பிரசிடெண்ட்டாக ஆகி அவரோட காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கூட தங்களை வந்து பிரசிடெண்ட்டாகவே நினச்சிக்கிட்டு இன்றைக்கும் போய் இதில் வந்து ராவடி பண்ணக்கூடிய, அதாவது காலாவதியான பிரசிடெண்ட்டு, காலாவதியான தலைவர் இன்றைக்கும் போய் பள்ளிகளில் அந்த ஆசிரியர்களை மிரட்டுறதை நீங்கள் பார்க்க முடியும். தமிழகம் முழுக்க இது நடக்குது. என்னை கொடியேற்றத்துக்கு கூப்பிடுங்க, என்னை ஒரு முக்கியமான விஷயத்தில் முன்னாடி நிறுத்தி கூப்பிடுங்க, ஒரு ஆண்டு விழா நடத்துங்கன்னா நான் மேலே ஏற்றி எனக்கு சால்வை போத்துங்கன்னு இங்கே இந்த திமுக ஆட்சியில் வந்து எல்லா பள்ளிகளிலும் இந்த இது அரங்கேறுது. இது வந்து தொடக்க பள்ளிகளிலிருந்து மேல்நிலை பள்ளிகளிலிருந்து எல்லா இடத்துலையும் இந்த அரசியல் தலையீடுகள் இருக்குது. அதுக்கப்புறமா எப்பயுமே வந்து இந்த அரசு அதிகாரிகளுக்குள்ள இந்த பாலிடிக்ஸ், அதாவது அரசியல் இருக்கும். இந்த அரசியலில் யாருக்கு வந்து இந்த அரசியல்வாதிகள் அதிகமாக தெரியுதோ அவங்கள இந்த மற்ற ஆட்கள் வந்து எதுவுமே பேச முடியாது. அங்கே கவர்மெண்ட் ஆசிரியராக இருந்தாலும் வாய்ஸ்லெஸ் அங்கேயும் இருக்குது. யார் வந்து அரசியல் தொடர்பு இருக்கானோ அவன் வந்து தம்பரை பண்ணிகிட்டு இருப்பாங்க, ராவடி பண்ணிகிட்டு இருப்பான், சட்டம் பேசிகிட்டு இருப்பான், மற்றவங்களை வந்து கேவலப்படுத்துறது நடத்துவான். இப்படி இந்த மாதிரியான நிகழ்வுகள் அந்த பள்ளிக்கல்வித்துறைக்குள்ளே இருந்தது. அதை வந்து யாருமே தடுக்கலை. அதாவது எப்படி தடுக்கலைன்னா, அதை அவர் ஆசிரியருக்கு ஒரு மரியாதையே கொடுக்காம ஒரு பிரசிடெண்ட்டாக ஜெயிச்சிட்டார் அப்படிங்கிறதுக்காகவே அவங்க கூட இருக்கிற துணைத் தலைவராக இருக்கிறவங்க வந்து அதிகாரத்தையும் ஆசிரியர்களை மிரட்டுற போக்கும் கடந்த 5 ஆண்டுகளில் மிகப்பெரிய அளவுக்கு நடந்தது. இதுவும் இந்த ஆசிரியர்கள் வந்து இந்த அரசுக்கு எதிராக திரும்புறதுக்கு காரணம். அப்புறம் அவங்க சொன்ன பழைய ஓய்வூதிய திட்டங்கள், அப்புறம் இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஊதிய முரண்பாடுகள், இது எல்லாத்தையும் வந்து மாற்றி அமைக்கிறோன்னு சொல்லிட்டு கடைசியாக ஒன்றை கொண்டுட்டு வந்தாங்க. அது வந்து அது சும்மா ஜஸ்ட் லைக் தட் அதை வச்சு ஏமாற்ற பார்த்தாங்க கடைசி நிலையில். ஆனால் அது ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது வந்து அந்த ஜாக்டோ ஜியோவில் இருக்கிற சிலர் மட்டும்தான் அது வந்து உண்மை சரினாங்க. ஆனால் கடைகளில் இருக்கிற ஆசிரியர் கூட இது ஏமாற்று வேலை அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க. மக்களை ஏமாற்ற முடியாது அப்படிங்கிறத நீங்கள் அதை வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். இதுக்கப்புறம் பத்திரப்பதிவுத்துறையில் நடந்த அட்டூழியங்கள் வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அவருடைய மந்திரியாக இருந்தவர் தோற்று போயிட்டார், அவர் மூர்த்தின்னு. அவர் என்னென்ன வேலைகள்லாம் செய்தார்னு ஒரு லிஸ்ட்டு போட்டோம்னா அது உள்ளே இருக்கிற
பத்திரப்பதிவுகள் பத்திர எழுத்தர்கள் பலரோட பேசும்போது சொல்கிறது எல்லாமே வந்து மிக அராஜகத்தனமான ஒரு போக்கில். இப்போ வந்து நீங்கள் ஒரு ஒரு இடத்துல நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, ஒரு சப் ரிஜிஸ்ட்ராரு கொஞ்சம் லஞ்சம் தான் வாங்கி கொடுக்குறாங்க. அதில் வந்து நிறைய உள்ளுக்குள்ளே வந்து டிபார்ட்மெண்ட்ஸ் வைஸ் இருக்கும். இப்போ எஸ்ஆர் இருக்காங்க, டிஆர் இருக்கிறாங்க, அதுக்கப்புறமா அதில் எல்லாம் பல கிளைகள் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு போஸ்டிங் இருக்காங்க, நீங்கள் வந்து பணத்தை ப்ராப்பராக நீங்கள் வாங்கி கொடுக்கல, நீங்கள் லஞ்சத்தை சரியான முறையில் கணக்கிட்டு எவ்வளோ அளவுக்கு வாங்க முடியுமோ வாங்கலைன்னா உங்களை தூக்கி வேறு இடத்துல போட்டுருவாங்க. உங்களுக்கு வந்து எந்த வித மரியாதையும் இல்லாத போஸ்ட்டில் இப்போ டிஆரோட அலுவலகத்தில் போய் போட்டுருவாங்க. உங்களை ஒரு எஸ்ஆரை கொண்டு போய் போடுவாங்க. அப்போ அங்கே வந்து உங்களால் ஒரு ஆஃபீஸ் வேலையாக பண்ண முடியாது. காலையில் போய் சாயந்தரம் வரணும். அதுவும் கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒரு கொஞ்சம் தூரம் தொலைவு ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போக வேண்டியதாக இருக்கும். அப்படி மாற்றி விட்டுடுவாங்க. இல்லைன்னா அடுத்த டிஸ்ட்ரிக்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு மாற்றி விட்டுடுவாங்க. நீங்கள் வந்து அரசு சொல்கிறத அவங்க செயல்பாட்டுகளில் நீங்கள் சரியாக பங்கு பெறலை அப்படின்னா. அதுக்கப்புறமா உங்கள் இடம் வந்து அதிக அளவுக்கு வந்து பத்திரங்கள் பதியக்கூடிய இடமா இருந்தது அப்படின்னா, லஞ்சம் மிக அதிக அளவில் வருது அப்படின்னா, அந்த இடத்த வேணும்னு சொல்லி ஒருத்தர் வந்து போய் கேட்பாங்க. அவங்க கேட்டுட்டு எனக்கு அதை கொடுங்கன்ட்டு. அப்போ அவன் அந்த இடத்துக்கு வந்துடுவான். அவன் அந்த இடத்துக்கு வந்து அந்த பணத்தை கொடுத்து வந்துட்டானா உங்களை தூக்கிடுவாங்க. உங்களை தூக்கிட்டு தான் முடிவு பண்ணுவாங்க உங்களை எங்கே போடுறதுன்ட்டு. இது ஒன்று இருக்கா. இதுக்கு அடுத்து இன்னொன்று இருக்குது. இதுக்கு இன்னொன்று என்னென்னா, அந்த எஸ்ஆருக்கு கீழே அடுத்த லெவலில் ஒருத்தர் இருப்பார் போஸ்டிங்கில். அவர் வந்து ப்ரொமோட் ஆகிறதுக்கு இன்னும் 10 வருஷம் ஆகும். அவர் பணத்தை கொண்டுட்டு போகிறார் அரசுக்கிட்ட, மந்திரிக்கிட்ட. அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் இந்த இடத்துல இருக்கிறேன், எனக்கு இன்னும் 10 வருஷம் ஆகும், என்னோடய எஸ்ஆரை வேக்கண்ட்டாக வச்சுருங்க, நான் உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுக்குறேன்ட்டு. அந்த மாதிரி தமிழகம் முழுக்க பல பத்திரப்பதிவுகளில் அதாவது ஆக்டிங் எஸ்ஆர் அப்படின்ற எஸ்ஆர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40-50 பேர் இருப்பாங்க தமிழகம் முழுக்க. அதாவது எஸ்ஆர் பதவி நிரப்பப்படாமலே இருக்கும். அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கிற கிளர்க்காக இருக்கிறவர் வந்து எஸ்ஆர் ஆக்ட் பண்ணுவார். எனக்கு தெரிய 10-15 வருஷமாலாம் இந்த மாதிரி வந்து சமூக பலத்தோடையும் பணத்தோடையும் 15 வருஷங்கள் தொடர்ந்து ப்ரொமோட்டே ஆகாமல் எஸ்ஆர் கிரேடே இல்லாமல் ஒரு சப் ரிஜிஸ்ட்ரார் அலுவலகம் நடக்குது அந்த கிளர்க்கு மூலமாக. அந்த மாதிரி பல அலுவலகங்கள் இருக்குது. அப்படி பணத்தை கொண்டு போய் கொடுத்துட்டாங்கன்னா அது வேக்கண்டாக வச்சுடுவாங்க அந்த அந்த எஸ்ஆர் பதவியை. அவர் அடுத்து இருக்கிற அவர் இல்லைன்னா அவர் தான் வருவார். அவர் வந்து பார்த்துக்கிறார். இந்த மாதிரி தமிழகம் முழுக்க நீங்கள் கணக்கு எடுத்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 50-60 அலுவலகங்கள் எஸ்ஆர் இல்லாமல் இயங்கிட்டு இருக்குது. அதுவும் பணம் தான் காரணம். இப்படி அவர் வந்து எஸ்ஆராகவே மாறிடுவார். நீங்கள் அவர்கிட்ட போனீங்கன்னா தன்னை சப் ரிஜிஸ்ட்ரார் அப்படின்னு தான் சொல்லுவார். அவர் சப் ரிஜிஸ்ட்ராரே கிடையாது. இஸ் நாட் அ ப்ரொமோட்டட் சப் ரிஜிஸ்ட்ரார். அது வந்து ஆக்டிங் தான். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாமே பணம் வாங்கி நீங்கள் கொடுக்கலன்னா உங்களை தூக்கி வேறு இடத்துல அடிச்சுடுவாங்க. நீங்கள் வந்து ஓட ஆரம்பிச்சிடணும் ரேஸில். அப்படி நீங்கள் தூக்கி அடித்தாச்சு அப்படின்னா நீங்களும் பணத்தை கொண்டு போய் கொடுத்து தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. இதுதான் சப் ரிஜிஸ்ட்ரார் லெவல், அதாவது பத்திரப்பதிவுத்துறைக்குள்ளே நடந்தது. அதுக்கப்புறமா அவங்களுக்கு மேலேயும் நிறைய அழுத்தங்கள் இருக்குது. ஏன்னா இடங்களை எல்லாம் பார்த்து எல்லாம் சரியாக பண்ணணும், பத்திரங்கள் சரியாக இருக்கா, அதெல்லாம் போலிகள் இல்லையா, இதெல்லாம் பார்த்து பண்ணணும். இப்போ இந்த சப் ரிஜிஸ்ட்ராராக இல்லாமல் அந்த ஆக்டிங் சப் ரிஜிஸ்ட்ராராக வரவங்களுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னா, ஏதாவது ஒரு தப்பு நடந்தால் கூட எனக்கு அனுபவமின்மையை சொல்லிக்கலாம் அப்படிங்கிறதுனால அதை அவங்க பயன்படுத்தி அவங்க என்ன வேணாலும் செய்கிறாங்க. இதுதான் இல்லை, அவங்களால இது வந்து தனக்கு பிரச்சனை எதுவும் வராதில்ல அப்படிங்கிறத மட்டும் நல்லா கேட்டு பத்திர எழுத்தர்களை வச்சு கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. சப்போஸ் அது ஃபயர் ஆச்சுனாலும் அந்த பார்ட்டிக்கு மட்டும்தான் போகும்னு தெரிஞ்சால் எனக்கு எவ்வளோ பணத்தை கொடுத்துரு அந்த நிலைக்கு பத்திரப்பதிவுத்துறைகள்லாம் போயிடுச்சு. இப்படி ஒவ்வொரு துறையும் மின்சார வாரியத்தில் ஆட்களை நிரப்பப்படலை. பல இடங்களில் வேக்கன்சி இருக்குது. அதாவது இப்போ வந்து ஒரு இடத்துல ஒரு லைன்மேனு, அதுக்கப்புறம் ஒரு ஹெல்ப்பரு, 2 ஹெல்ப்பரோ 3 ஹெல்ப்பரோ, அதுக்கப்புறம் வந்து ஒயர்மேனு, அதுக்கு மேலே நிறைய இடங்களில் ஆட்கள் பற்றாக்குறை தலை விரிச்சாடுது. இப்போ வந்து ஒரு சப்ஸ்டேஷன் இருக்குன்னா சப்ஸ்டேஷன்ஸ்குள்ளே இவ்வளோ ஸ்டாஃப்ஸ் வந்து ரெக்கவரி இருக்கணும். ஏன்னா ஏதாவது ஒரு எமர்ஜென்சி பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னா டக்குன்னு எல்லாத்தையும் முடித்து ஒரு 1 ஹவரில் நீங்கள் பவரை கொடுக்கணும் அப்படின்னா இவ்வளோ ஸ்டாஃப்ஸ் அங்கே இருக்கும். அவங்க ஐடியில் தான் இருப்பாங்க. ஆனால் எமர்ஜென்சி டைமில் தான் தேவைப்படும். அங்கெல்லாம் நிறைய பணி பற்றாக்குறைகள் இருக்குது, நிறைய பணியிடங்கள் நிரப்பப்படலை. அதே மாதிரி அங்கே உள்ளுக்குள்ளே இருக்கிற முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒப்பந்த பணியாளர்களை வச்சுருப்பாங்க. இப்போ ஒரு ஹெல்ப்பர் இருக்காங்க, ஒரு ஹெல்ப்பர் கூட ஒரு ஒப்பந்த பணியாளர் வருவார். அன்றைக்கி அவருக்கு ஒரு 100-200 கிடைக்கணுங்கிறதுக்காக. ஆனால் கடந்த 10-15 ஆண்டுகளாக ஒப்பந்த பணியாளர்கள் யாரையுமே பணி நிரந்தரம் செய்யலை. அனுபவ ரீதியின் அடிப்படையில் அவங்க வச்சுருக்க சர்டிஃபிகேட் அடிப்படையில் பணி நிரந்தரம் செய்யலை. அதனால் எல்லோரும் விலகி வேறு இடத்துக்கு போயிட்டாங்க. அப்புறமா அப்பப்போ டெம்பரரியாக ஒரு ஆளை கூப்பிட்டு வச்சு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால் ஆட்கள் பற்றாக்குறை மிகப்பெரிய அளவுக்கு தலைவிரிச்சு ஆடுது டிபார்ட்மெண்ட்டில். அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து சரியான முறையில் இப்போ ஒரு இடத்துல ஒரு பிரேக் டவுன் ஆகுதுன்னா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகிறதுக்கு மிக முக்கிய காரணம் எங்கே பிரேக் டவுன் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஆட்கள் பத்தலை. அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறமா அதை சரி செய்து அதுக்கப்புறமா
அதை சப்ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் சார்ஜ் பண்ணி உங்களுக்கு பவர் வர்றதுக்கு முக்கிய டிலே ஆகிறதுக்கான மிக முக்கிய காரணம் பற்றாக்குறை, ஆட்கள் பற்றாக்குறை. அப்புறமா இருக்கிற ஒரு லைன்மேனோ ஒரு ஹெல்ப்பருமே நிறைய ஏரியாவை பார்க்குறாங்க. அப்புறம் இதுக்குள்ளேயும் ட்ரான்ஸ்ஃபருக்கு காசு இருக்குது. இது வந்து கடந்த 30 ஆண்டுகளாகவே இதுக்குள்ளே பணம் விளையாடுது. ஒரு கனெக்ஷனுக்கான காசு, அப்புறமா வந்து ஒரு வீட்டு கனெக்ஷனுக்கு எவ்வளோ லஞ்சம், அதெல்லாம் முறைப்படுத்தப்பட்ட லஞ்சங்களாகவே இருக்குது. அங்கே இருக்கிற ஒரு ஏடியோ இல்லை ஒரு அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிறவங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு வகையான இது இருக்குது, அழுத்தங்கள் இருக்குது. கேஷியரோ இல்லை ஒரு சிஏஓ, இன்ஜினியர் லெவலில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு வகையான இது இருக்குது. இந்த இவ்வளோ பணத்தை நீங்கள் வாங்கி கொடுக்கணுன்னு அதுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர்ஸ் வந்து இப்போ ஏஐயாக இருக்கிறவருக்கு வந்து எவ்வளோ அளவுக்கு பணம் வரும், லஞ்சம் சம்பாதிக்க முடியுங்கிறதையெல்லாம் நீங்கள் ரோட்டில் உட்காந்தாலே ஒரு ஏஐ கிட்ட பேசுனீங்கன்னா இவ்வளோ அளவுக்கு வருமானம் வரும் அப்படின்ற அளவுக்கு பேசுகிறத நீங்கள் கேட்க முடியும். இது கடந்த ஆட்சிகளில் மின்சாரத்துறைக்குள்ளே இருக்கிற இது அவங்களும் நிறைய விதங்களில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆட்கள் பற்றாக்குறைகளால், அப்புறமா முறையற்ற மின்சாரம். அதாவது எப்பயுமே டிஎம்கே ஆட்சிக்கு வந்ததுன்னா இந்த இது இருக்கும், ரெய்டு நடக்கும். ஏடிஎம்கே காலகட்டங்களில் மிகப்பெரிய அளவுக்கு ரெய்டு நடக்கும். ரெய்டுனா முறையற்ற அளவுக்கு மின்சாரத்தை எடுத்து பயன்படுத்துவாங்க பெரிய ஆட்கள் எல்லாம், பணமுள்ள முதலைகள் எல்லாம். அதை ரெய்டு மூலமாக கண்டுபிடிச்சி இரவு 12 மணிக்கெல்லாம் ரெய்டு நடக்கும். அந்த ஸ்குவாடை கடந்த 5 ஆண்டுகளில் இந்த அரசு வந்து பயன்படுத்தவே கிடையாது. எந்த இடத்துலையும் ஒரு ஸ்குவாட் வந்து ஒரு பெனால்ட்டி போடவே இல்லை. இப்போ வந்து ஒரு ஸ்குவாடெல்லாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்குவாட் பெனால்ட்டி அடித்து கிட்டத்தட்ட 7 லட்ச ரூபா ஆன் த ஸ்பாட் கட்டின கஸ்டமர் எல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் கடந்த 5 ஆண்டுகளில் அந்த மாதிரி ஒரு பெனால்ட்டியும் ஒரு ஸ்குவாடோ வந்து பிடிக்கலை. அவங்க எல்லாருமே வந்து இந்த திருட்டு லைன் அடிக்கிறது அது பர்மனெண்ட்டாகவே இருக்கும். ஜஸ்ட் வந்து ஹோல்ட் அண்ட் கிளிப் அண்ட் ரிமூவ் அப்படிங்கிற மாதிரி அதை வச்சுருப்பாங்க ஹிட்டனாக. அதை வந்து கண்டுபிடிக்கவே கிடையாது. அதனால தான் உங்களுக்கெல்லாம் பலருக்கும் வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் வந்ததுக்கு காரணமும் இப்போயும் அந்த வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் வரும். இதுக்கு காரணம் அவங்க தான். இன்னும் புதிய அரசு பொறுப்பேற்று இருந்தாலும் தமிழகம் முழுக்கும் திமுகவுடைய கைகள் தான் இன்னும் இறுகப்பட்டு இருக்குது. அது வந்து டாஸ்மாகாக இருக்கலாம், இல்லைன்னா டிஎன்இபியாக இருக்கலாம், இல்லைன்னா இதுக்குள்ளே இருக்குல்ல ஊரக வளர்ச்சித்துறைகளுக்குள்ளே இருக்கிற வீடியோ லெவல்லையாக இருக்கலாம், இல்லை ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் லெவலில், எல்லா இடத்துலையும் இன்னும் திமுகவோட கைகள் தான் இன்னும் இறுகப்பட்டு இருக்குது. இன்றைக்கும் டாஸ்மாகில் 20 ரூபா பணம் வாங்குறது வந்து இப்போ வந்திருக்கிற புது அரசுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அது முழுக்க எக்ஸிஸ்டிங் செட்டப் தான் அப்படியே போயிட்டு இருக்குது. அது அந்த டாஸ்மாக் ஊழியர்களை மிரட்டி அந்த செட்டப்புக்குள்ளேயே இருக்க வச்சுருக்காங்க. அதை அந்த சூப்பர்வைசர்கள் தான் அந்த பணத்தை வசூல் பண்ணி ஒரு இடத்துக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த தேர்தலுக்கு முன்னால் என்ன மாதிரி செட்டப்பில் அந்த பணம் போயிட்டு இருந்துச்சோ அதே செட்டப்பில் தான் அந்த பணம் இப்பயும் போயிட்டுருக்கு. வேறு புதுசாக வந்தவங்கெல்லாம் யாரும் இந்த தவேக்காவோட எம்எல்ஏக்களுக்கெல்லாம் இன்னுமே வந்து புரிதலே இல்லை. தான் எங்கே நிற்கிறோம், அவங்கெல்லாம் பாத்ரூமுக்கெல்லாம் போகவே கூடாது, நகராட்சி கழிப்பிடங்களுக்கெல்லாம் போகவே கூடாது. அது மிகப்பெரிய பேக் ஃபயர் ஆகும். ஏன்னா அது வந்து ஒரு 10 ஆண்டுகள் செயல்படுத்த வேண்டிய ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்ட ஒரு திட்டம். அதில் வந்து நிறைய புதிய தொழில்நுட்பங்களை கொண்டு வர வேண்டியது இருக்குது, நிறைய மாற்றங்களை கொண்டு வர வேண்டியது இருக்குது. அது வந்து மேலே ஆட்சியிலிருந்து பல செயல் திட்டங்களை உருவாக்கி ஒவ்வொரு செயல் திட்டங்கள்லையும் 10 ஆண்டுகள் அந்த திட்டத்தை நிறைவேற்றினா மட்டும்தான் அந்த திட்டம் இன்னொரு 10-15 ஆண்டுகளுக்கு வந்து லைபிளாக இருக்கும். அதே மாதிரி அரசு மருத்துவமனைகளுக்குள்ளேயெல்லாம் போய் ரெய்டெலாம் பண்ணக்கூடாது எம்எல்ஏக்கள். அது வந்து அவங்களுக்கு பயங்கரமாக பேக் ஃபயர் ஆகும். ஒரிஜினல் தெரிஞ்சவங்க, ரியாலிட்டி தெரிஞ்சவங்க அங்கே போக மாட்டாங்க. அதனால் இன்னும் வந்து திமுகவினுடைய கரங்களில் தான் டாஸ்மாகெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து அது இப்போ இருக்கிற புதிய அரசுக்கும் அதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. இது மாதிரி பல இடங்களில் பழைய திமுக அரசினுடைய கைகள் வந்து கோர கைகளை நீண்டு இருக்கிறத மக்கள் அறிஞ்சிருக்கிறாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த வாக்குகள் மாற்றி வந்திருக்கு. மெயினாக அரசு ஊழியர்கள் எல்லோருமே வந்து திமுக அதிமுகவுக்கு வாக்களிக்காமல் வாக்களிச்சிருக்காங்க. பள்ளிகளுக்குள்ள ஜாதிகள் வந்திருக்கு. பள்ளிகளுக்குள்ளே நீங்கள் கேட்குற எமிஸ் மாதிரியான தரவுகள் இருக்கிற ஜாதிகளும் அங்கே இருக்கிற பெரும்பான்மை ஜாதிகள், அப்புறமா அங்கே இருக்கிற தலைவர்கள் என்ன ஜாதி, இதெல்லாம் சேர்ந்து அந்த பள்ளிக்கூடத்தை சீரழிக்குது. ஏன்னா தலைவராக இருக்கிறவர் வந்து ஒரு மேம்பட்ட ஒரு ஜாதியாக சேர்ந்தவராக இருக்கார். அங்கே பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவங்க எல்லாருமே தாழ்த்தப்பட்ட பொருளாதாரத்து கீழ்நிலை இருக்கிற மக்களாக இருக்காங்க. ஸோ அந்த பள்ளி நல்லா நடக்கணுங்கிற ஒரு அடிப்படை அறிவு கூட அங்கே இருக்கிற தலைவர்களுக்கு இல்லை, நகராட்சி பேரூராட்சி தலைவர்களுக்கு கிடையாது. ஏன்னா அவங்க எல்லாமே வந்து தாழ்த்தப்பட்ட மக்களாக இருக்கிறாங்க. ஸோ அந்த பள்ளியில் அந்த ஆசிரியரை பாடம் நடத்துங்க, குழந்தைகளை நல்லா உருவாக்குங்கிற ஒத்த வார்த்தை கூட அங்கே இருக்கிற அரசியல் தலைவர்கள்ட்ட வரதில்லை. இப்போ நீங்கள் ஒரு எம்எல்ஏட்ட போய் இந்த மாதிரி எங்களோட பிரசிடென்ட் இப்படி பிரச்சனை பண்ணுறாருன்னு ஒரு வாத்தியார் போய் கேட்டார்னா, நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு கேட்ட எம்எல்ஏக்களையும் எனக்கு தெரியும். ஸோ இதுதான் இன்றைய நிலை. இதுதான் தோற்றதுக்கான காரணம். இன்னும் 1000 காரணம் இருக்குது கடந்த திமுக அதிமுக ஏன் தோற்று போணுச்சுன்னு. ஆனால் இன்றைக்கும் அவங்க ரீல்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அது உண்மை கிடையாது.
கலைதார்த்தத்தை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்கள். டாஸ்மாக் மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனை பண்ணியிருக்கு. அரசு ஊழியர்கள் மத்தியில் நீங்கள் 2 பேரும் மிகப்பெரிய அளவுக்கு அம்பலப்பட்டு போயிருக்கீங்க. உங்களை உங்களுக்கு வாக்களிக்கவே கூடாதுங்கிற முடிவில் வாக்களிச்சிருக்காங்க குடும்பங்கள், அந்த அரசு ஊழியர்கள், அரசு ஊழியர் சார்ந்த குடும்பங்கள். அதுதான் முக்கிய காரணம். அடுத்த 3வது பார்ட் அடுத்து போடுறேன். நன்றி, வணக்கம்.